அல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமாக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாள் காலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து இரவெல்லாம் பாதுகாத்து கடந்த நாட்களெல்லாம் வழி நடத்தி ஜீவன் பலம் சுகம் தந்து போகையிலும் வருகையிலும் தேவ கிருபை எங்களை தாங்கி நம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகத்தோடும் பலத்தோடும் தேவ சமூகத்தை காண செய்த உடைய பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா. ஆராதனையில் ஒவ்வொரு பகுதிகளை ஆசீர்வதிங்க. பாடுகிற பாடல்கள் தேவ நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையானது எங்களோடு கூட ஒவ்வொருத்தரோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ ஆவியானவர் தேவ பிரசனம் எங்களோடு கூட இடைபெறுவதாக. வர வேண்டிய மக்களை குறித்தவளை கடந்து கொண்டு வர செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் சுயம் சாகனம், எங்கள் மாம்சம் சாகனம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். சொல்கிறது, பூமியின் குடிகளே எல்லாவரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சன்னிமுன்னில் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நான் உம்மை துதிப்பே, Hey!
கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். ஜெபத்தோட தெரிகிறதுல 69 பாடு. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலைகளை நான் எதிர்த்து வெட்டிடுவேன். எதிரியான அலைகளை நான் எதிர்த்து வெட்டிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பெயரும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பெயரும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே
ஒன்றுக்கும் உதவாதென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் நலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, செத்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளாம் உயிருள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. உயிருள்ளவர்களா இருக்கிறோம், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உயிருள்ளவர்களை மாதிரி நம்ம துதிக்கணும். செத்தவனை போல சும்மா வாயை மட்டும் அசைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எக்கால சத்தத்தோடு நான் உம்மை துதிப்பேன், உன் வாயை விரிவாய் தர அது நான் எல்லைகளால் நிரப்புவேன். ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது என் வாயை நான் விட்டு கொடுக்கணும், என் இருதயத்தை விட்டு கொடுக்கணும். ஆராதனைனா என்ன? என்னுடைய இருதயத்தை நான் முழுசுமா ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். முழுசுமா அவரிடம் நான் என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கணும். அதுதான் ஆராதனை. ஆண்டவருக்கும் எனக்குமான ஒரு உறவு நான் எப்படி இருக்கேன், அந்த உறவுன்றதை நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்து அது இன்னும் நான் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவரோடு இன்னும் நான் நெருங்கி சேர்வதற்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்னத்துக்கும் உதவாதவன் என்று யாரையுமே அவர் தள்ள மாட்டாரா அப்படின்னு இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கத்தவருடைய வேதனையை அறிந்து உதவி செய்கிற தகப்பன் அவர். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே நாமும் சோதிக்கப்படும் போது உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப திக்கற்றவர்களுடைய வேதனை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய வேதனைகளை, கண்ணீர்களை, இருதயத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா என்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை.
திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை உடைந்த பாத்திரம் என்று சொல்லுங்கள். உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நான் தேவனை நோக்கி கூப்பிடணும். நான் கூப்பிட்டாதான் அவர் பதில் கொடுப்பாரே தவிர நான் மௌனமா இருக்கிற வரைக்கும் அவர் மௌனமா தான் இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இன்றைக்கு நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். நான் ஆராதிப்பதன் நோக்கம் என்ன? தேவனை ஆராதிப்பதன் நோக்கம் என்ன? ஆராதனைக்கு என்னை தேவன் எவ்வளவாய் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த நாளில். எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியம், எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நான் எப்படிலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரட்சிப்பை நான் எப்படிலாம் உபயோகப்படுத்துறேன், என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாய்களை திறந்து
இதுவரை நடத்தின தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் சற்று வாய்களை திறந்து ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன் அவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வாசல்ல நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம என்னைக்கு கதவு திறக்க போகிறோம், அவருக்கு என்னைக்கு அவரை உள்ளத்துல நான் அனுமதிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க உரிமையை தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. உங்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆராதிப்பது நீர் எனக்கு கொடுத்த பாக்கியம் அப்பா. அல்லேலூயா. அப்பா பிதாவே உங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்தவருக்கு நன்றி வழிகளை செலுத்துகிறவர்கள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உங்க நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் காலை வலது புறமாவது இடது புறமாவது சாய விடாமல் நேர்வழியா என்னை நடத்தி செல்கிற தேவன் இதுவரை என்னை நடத்தினார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் செல்லுகிற பாதைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிற தேவன் ஆண்டவரே. என் எண்ணங்கள், என் செயல்கள், என் சிந்தனைகள் எல்லாம் உமது பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், நான் நடந்தாலும் படுத்தாலும் தேவனை துதிப்பேன். நான் பாதாளத்தில் போயிருந்தாலும் அங்கேயும் உங்களுடைய கண்களை நோக்கிக் கொண்டே இருக்கிறது. நான் எந்த நிலையில இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உங்க நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய சரீரங்களை நான் ஜீவ பலியாக தேவனுக்கு நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். முதலாவது அல்லேலூயா. நான் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள வாழ்வது இயேசு கிறிஸ்து. நான் என்று சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய இருப்பது எல்லாம் அவருக்கு சொந்தமானது. ஜீவ பலியாக நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அளவில்லாமல் கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, அளவில்லாமல் இறக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆங்கிலத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு முழு மனத்தோடு தேவனாகிய கற்பனைக்கு அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தை தேவனுக்கு அன்பு கூற அன்பு எனக்கு விருப்பது வேண்டும். தேவனுக்கும் எனக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது வலுப்படுத்த வேண்டும். நாமத்தினால எங்கே கூறியிருக்கிறீர்கள், அவன் அடிமையை அந்த வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நடுவில் தேவாவியான வாசம் செய்து அவனுடைய கண்களை நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை யாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்து போனது என்று சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் லாசருவினுடைய கல்லறையை திறந்து அவனை உயிர்ப்பித்த தேவன். எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் வழியை திறக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், இன்னும் தேவனை துதிக்கணும், இன்னும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், இன்னும் நான் தேவனை ஆராதிக்கணும், இன்னும் நான் தேவனுக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. நான் ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான் என்னுடைய வேலை. இது எல்லாமே தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பாடல் வரிகளை சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து நாம் பாடல் பயிரோம். இன்னும் துதிப்பேன்,
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன், எல்லாரும் எழுந்து இன்னும் நிற்போமா உம்மை தேவ சமூகத்திலே? ஆராதிப்பேன். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஆவி ஆத்மா எல்லாத்தையும் அர்ப்பணிப்போமா? எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உயிர் நாளும் புகழால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உம்மை தாழும் புகழால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன்,
இயேசுவே இதுவரை நடத்தினீரே இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆயிரம் நாவுகள் உமக்கு நன்றி சொன்னாலும் போதாது நன்றி இயேசுவே ஹalleluya 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 பரலோகம் திறக்கப்படணும் ஆராதனைய தேவன் மகிமைப்படணும் தேவதூதர்கள் அசைவாடுகிற இடம் ஹalleluya 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 தட்டி தேவ நாமத்தை நான் மகிமை செலுத்துவேன். ஆராதிக்கிறதே எங்கள் நோக்கம் ஐயா. நீ அன்பு கூறுவதே எங்கள் நோக்கம் ஐயா. என் வாழ்நாள் முழுவதும் தேவனை ஆராதிக்கக்கூடிய வாக்கியத்தை எனக்கு தந்தருள்ள ஆண்டவரே. என் தேவனை சந்நிதிக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக மோசையை போல மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வீட்டில் எங்கும் அவர் உண்மையுள்ளவனாக இருந்தார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு உண்மையாக நான் தேவ சமூகத்தில் அணிதிலும் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. யாவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்கள் ஆவியாத்மா சரீரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்ய மாண்டவரே, அசைவாடு மாண்டவரே, நீர் வழி நடத்த மாண்டவரே. உன் சித்தங்கள் உன் திட்டங்கள் உன் விருப்பங்கள் எங்கள் வாழ்க்கையை நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ சமூகங்களுக்கு முன்பாக இருந்து எல்லா குணலான வழிகளையும் செயல்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆவியான அசைவாடு ஆண்டவரே, வீரியான வேலையும் தேவன் நீர் பொறுப்படுத்தும் வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.